ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆள விடுங்க எங்களால முடியல அப்படின்ற கொஞ்சம் லேசி பாய்ஸ். பெண்கள் வந்து கொஞ்சம் தன்னை ஃபிட்டா வச்சுக்கிறதுல முன்ன விட அதிகமான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட ஃபிட்னஸ் பத்தினா கூடுதல் அக்கறையோடு இருக்காங்க. நானே இப்ப ஃபிட்டா தான் இருக்கேன், நீ இப்ப ஃபிட்டா தான் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்திருக்கு. நான் இதை செய்வேன், உங்களால இதை செய்ய முடியுமான்னு யாராவது இங்க கேட்க முடியுமா? யாராவது இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க எல்போ பிளாங்க்? 2 minutes 3 minutes. யாருக்கு அந்த சேலஞ்ச்? ஃபர்ஸ்ட் ரோல வாங்க தம்பி. மாட்டினருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான். உங்க வயசு என்னமா? 34. அவட்ட கொடுங்க. 18. 18ஆ? ஏய் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் உங்களுக்கு நான் ஃபிட்னஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல? ஃபிட்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் எதுக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? சோ எனக்கு 11 hours ஒர்க் பண்ணனா வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சு போறதே கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம சொல்ற காரணங்கள். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்ஜாய் பண்ற லைஃப் நான் போயிட்டு இருக்கு. இதுவே எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. அதுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவ்வளவு தோணல சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கு சோ நான் இருந்துக்கிறேன். ஹெல்த்தியா இருக்கேன், நான் ஏன் ஃபிட்டா இருக்கணும்? ஆமா, அவ்வளவுதான் ரீசன். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நான் வெளியே போறேன் அப்படின்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் கூட்டிட்டு போனா அவன் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். அதுதான் நான் ஆசைப்படுறது. அதுக்கு ஒரு பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னா அதை ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது நம்ம சொல்றோமா இல்லையா? அவங்க ஃபிட் இல்ல அப்படி சொல்லக்கூடாது நம்ம சொல்றோமா இல்லையா? எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கும். சோ நான் ஒரு சைட் அடிக்கிறேன். ஒரு அப்புறம் அதே மனநிலையோட நீங்க ஒரு ஆணை அணுகுவது மட்டும் இப்படி சரியா இருக்கு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. இப்போ எப்படி என்னோட நீட்ஸ் வந்து நான் டெக்னாலஜி வச்சு சாட்டிஸ்ஃபை பண்றனோ 40 இயர்ஸ்லயும் அந்த டெக்னாலஜி வச்சு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. அப்ப கூட நீங்க வந்து செய்ய மாட்டீங்க. அப்பயும் ஒரு லேசினஸ். எஸ், நான் அதனால இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் நான் அவங்க கூட தான் இருந்தாகணும். அதானே உலக வழக்கம். இப்ப நாங்களே குண்டா இருந்தா ஜிம்முக்கு போயிட்டு அப்படி குறைக்கிறோம். பொண்ணுங்க நாங்களே ஜிம்முக்கு போகும்போது அவங்க ஏன் போக கூடாது? அடம் பிடிக்கிறிய நீ. நீங்க வந்து இப்போ வந்து ஃபிட்டா இருக்கீங்க, ஓகேங்களா? ஆஃப்டர் மேரேஜ் ஃபிட்டா இருப்பீங்களா? அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனும். நாளைக்கு ஃபியூச்சர்ல 40 வயசு ஆகும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப ஏஜ்டா தெரிவிங்க. அந்த வயசுல அப்படிதானே இருக்கணும். 40 இயர்ஸ்ல நம்ம வந்து எங்க இருக்கணும் அப்படி நினைக்கணும். 40 வயசுல 40 வயசுக்காரங்க 40 வயசு மாதிரி ஏன் இருக்கணும்? லூஸ் இல்லனே, மென்டல். 40 வயசுல நான் 20 வயசுக்கான அழகை ரசிச்சேன்னா என்னோட முதுமையை நான் ஃபர்ஸ்ட் ரசிக்கணும்ல. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அழகு பத்தி இப்ப பேசலாம். நம்ம பேசுறது ஃபிட்னஸ் பத்தி. நீங்க ஃபிட்னஸ் சொல்றதுக்கு பின்னால ஒரு ஆண் அழகா இருத்தல் என்ற ஒன்று இருக்கிறது. உடுச்ச மாப்ள பாயிண்ட். ஓபனா பேசிரோமா? நிறைய பத்தி பேசுனீங்கல்ல, நிறையங்கிறது அழகு சம்பந்தப்பட்டதுதான். உடனே அதை ஃபிட்னஸ் சொல்ல கனெக்ட் பண்ண கூடாது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? 20 இயர்ஸ்லயே ஃபிட்டா எல்லாமே இருக்காங்களே சில பேர் வயசான மாதிரி. சோ அதுக்கு என்ன பண்றது? அது தெரியல. எனக்கு இப்படி பார்க்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்றீங்களா உண்மையா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஏமால சந்தேகமா உங்களுக்கு? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.